பிக் பாஸ் சீசன் 8 ஞாயிற்றுக்கிழமை 6 மணி முதல் ஆரம்பிக்க போகுது. அதற்கான இன்ட்ரோ ஷூட்டிங் நேற்றுலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பேரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நேற்று ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி முதல் முறையாக இன்ட்ரடக்ஷன் ஆகிற ப்ரோமோவும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை ஒவ்வொருத்தராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போ நாம் பார்த்துருவோம். அர்ணவ் செல்லம்மா சீரியல் நடிகர். இவருக்கும் இவரது மனைவி திவ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிதடி தகராறெல்லாம் நடந்து அந்த பிரச்சனையால் கைதாகி சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அன்ஷிதா செல்லம்மா சீரியலில் அர்ணவுக்கு ஜோடியாக நடித்தவங்க. இவங்களால தான் அர்ணவுக்கும் அவங்க மனைவிக்கும் இடையே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எந்த புயல் வந்தாலும் எங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி அன்ஷிதா தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க போகிறாங்க பார்ப்போம். அருண் பிரசாத் பாரதி கண்ணம்மா தொடரில் நடிச்சுக்கிட்டு வரும்போதே பாதியில் திடீர்னு வெளியேறி ஷாக் கொடுத்தாரு. இவர் கடந்த சீசன் பிக் பாஸ் வின்னர் அர்ச்சனாவுக்கு ரொம்பவும் நெருக்கம்னு சொல்கிறாங்க. இவருக்கும் அர்ச்சனா ரசிகர்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்பி வர்றாரு. அர்ச்சனாவுக்கு வெளியிலேருந்து ஒர்க் பண்ண அதே டீம் இவருக்கும் ஒர்க் பண்ணுமா? ரசிகர்கள் இவருக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஐஸ்வர்யா இவங்க பழம்பெரும் நடிகை லட்சுமியோட மக. நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. 6 படத்தில் நடித்த சவுண்ட் சரோஜா கேரக்டர் தான் இவருக்கு இப்போ பிக் பாஸ் வரைக்கும் கூட்டி வந்திருக்கு. கோகுல்நாத் மைம் ஆக்டிங் நடனம்னு பல கலைகள் வித்தகர். நடன பள்ளி ஒன்றையும் வச்சு நடத்துகிறாரு. இவர் மாணவர்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 20க்கு மேலே கின்னஸ் ரெக்கார்டில் பேரை பதிச்சு இருக்காரு. விக்ரம் உட்பட சில படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ரொம்ப திறமையானவர். கொஞ்சம் அமைதியான கேரக்டர் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். தர்ஷா குப்தா பல சீசன்களாக வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இந்த சீசனில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபோட்டோ ஷூட் பண்ணி இன்ஸ்டாவில் விதவிதமாக போட்டு தள்ளி ரசிகர்களை குசிப்படுத்துவாங்க. குக் வித் கோமாளி போட்டியாளர் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. தீபக் டிவி ஆங்கராக அறிமுகமானவர். தொடர்ந்து சீரியல்களில் தென்றல் முதல் தற்போதைய தமிழும் சரஸ்வதியும் வரைக்கும் நடிச்சிருக்காரு. அப்பப்போ சினிமாவிலையும் கொஞ்சம் தலை காட்டியிருக்காரு. வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேட வந்திருக்காரு. சக்சனா நமிதாஸ் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. மகாராஜா படத்தில் விக்ரம் சேதுபதிக்கு மகளாக நடித்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணாக தெரிஞ்சாலும் வயசு 21 ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இளமையான நடிகை இவங்க தான். விஜே விஷால் நிறைய பேருக்கு அறிமுகமானவர் தான். ஆங்கரிங் பண்ணியிருக்காரு. சீரியலில் நிறைய நடிச்சிருக்காரு. போன சீசன் குக் வித் கோமாளி போட்டியாளராக இருந்தார். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. சுனிதா டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க விஜய் டிவி ப்ராப்பர்ட்டியாகவே மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா விஜய் டிவி ஷோலையும் தலையை காட்டிடுவாங்க. குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்தவங்க பிரியங்கா மணிமேகலை பிரச்சனையில் வாண்டடாக வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசி வீடியோ போட்டாங்க. அது இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஓட்டுக்கு உதவுமான்னு பார்க்கலாம். டிஎஸ்கே திருச்சியை சேர்ந்த சரவணகுமார். கலக்கப்போவது யாரு அசார் கூட சேர்ந்து காமெடியில் கலக்கியிருப்பார். சில படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. பிக் பாஸில் முந்தைய சீசன் ராஜு மாதிரி கோப்பையை அடிச்சுட்டு போவாரா பார்க்கலாம். பவித்ரா ஜனனி தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் கதாநாயகி. இந்த சீரியல் ப்ரோமோவிலேயே சர்ச்சை ஏற்பட்டு கலக்குச்சு. சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இழுத்து போட்டிருக்காங்க. பாடகர் குரல் அறிவு. எப்படியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பாடகர் இருப்பார். அந்த கேட்டகரியில் குரல் அறிவு இவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. சௌந்தர்யா நஞ்சுண்டன் தர்பார் ஆதித்யவர்மா உட்பட சில படங்களில் நடிச்சிருக்காங்க. மாடல் வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்காங்க. போன சீசன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் விஷ்ணுவோட தோழின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவோட ரசிகர்கள் ஆதரவு இவருக்கு கிடைக்குமா பார்ப்போம். இவங்களோட சேர்ந்து சீரியல் நடிகை தர்ஷிகா, விஜய் டிவி ஆங்கர் ஜாக்குலின், கவுண்டம்பாளையம் படத்தை இயக்கி நடித்த ரஞ்சித், சார்பட்டா பரம்பரை சந்தோஷ் பிரதாப் இவங்க எல்லாமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங்கில் எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். தொடர்ந்து பிக் பாஸ் செய்திகளுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.